அனைவருக்கும் வணக்கம். ஒரு வியாபாரி ஆசையாக கழுதி வளர்த்திட்டு வர்றாரு. ஆசையாக வளர்த்துறாரு. ஆனால் அதில் ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா நம்ம ஆடு வளர்த்துறோம் எதுக்கு? வெட்டி சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஏதாவது ஒன்று லாபம் இருக்குதுன்னு பார்ப்போம். அதான் மனித இயல்பு. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சுயநலம் இருக்குமில்லவா? கோழி வளர்த்துறோம். எதுக்கு கோழி வளர்த்துறோம்? அந்த கோழி சந்தோஷமாக இருக்கும் வளர்த்துறோம் இல்லையே. நாட்டுக்கோழியில் எதுக்கு வளர்த்துறோம்? பெருசானா ஞாயிற்றுக்கிழமை வந்தால் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஏதோ ஒரு நமக்கும் ஒரு சுயநலம் இருக்கின்றது. சரிங்க, போய் சரி, நான் வேறு கதைக்குள்ளே போகல, நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா, அந்த கழுதி வளர்த்துறாரு. எதுக்கு அப்படின்னா, அவர் ஒரு வியாபாரி. சந்தையில் போய் வியாபாரம் பண்ணிட்டு வருவார். ஸோ மூட்டையில் மோஸ்ட்லி அவர் உப்பு வியாபாரி. உப்பை தான் கொண்டு போய் விற்றுட்டு வருவார் பக்கத்தூர் சந்தையில். அது ரொம்ப தூரமாக இருக்குமல்லவா, அவர்கிட்ட வண்டி வாகனம்லாம் எதுவும் இல்லை. ஸோ அந்த கழுதி வச்சுக்கிறார். அந்த கழுதை மேலே உப்பு மூட்டை கட்டிட்டு கொண்டு போய் ஈஸியாக விற்றுட்டு வந்துடுவார். அந்த ஊருக்கு போகிறது எப்படின்னா, ஒரு ஆற்றை கடந்தும் போய் ஆகணும். ஒரு ஆறு போயிட்டுருக்கு. அந்த ஆற்றை கடந்து போய் தான் அந்த சந்தைக்கு போய் உப்பெல்லாம் விற்றுட்டு வருவார். என்ன இப்போது இத்தனை நாள் அந்த ஆற்றுல தண்ணியே இல்லை. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, திடீர்னு 4 நாளாக மழை. அந்த ஆறு ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்குது. அப்புறம் இவருக்கு ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு தண்ணி போயிட்டுருக்குது. சரி, கழுதி கவனமாக கூட்டிகிட்டு போய்க்கலான்னு சொல்லிட்டு எப்பவும் போல் வழக்கம் போல் அந்த கழுது மேலே உப்பு மூட்டை கட்டி கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போகும்போது கவனமாக கூட்டிகிட்டு போகிறார். இருந்தாலும் அந்த கழுதை கால் தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துருது. உப்பு மூட்டையுமே கீழே விழுந்துருது. ஒரு தடாவுடன் உப்பு மூட்டை எடுக்கிறாரு. இருந்தாலும் உப்பு மூட்டையெல்லாம் நனைஞ்சிருது. கொஞ்சம் உப்பு கரைஞ்சி போயிடுது. ஏன்னா தண்ணியில் உப்பு என்ன பண்ணும், கரைஞ்சி போயிடும். மறுபடியும் அந்த மூட்டையெல்லாம் தூக்கி கழுது மேலே வைக்கிறார். அந்த கழுதிக்கு என்னடா எடையெல்லாம் கம்மியான மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வெயிட் பிள்ளையே ஒன்றுமே புரியல, எப்படி வெயிட் கம்மியாச்சுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் 2வது நாளும் ஆற்றுல தண்ணி போயிட்டே தான் இருக்குது. இவர் உப்பு மூட்டை கட்டி சந்தைக்கு கூட்டிகிட்டு போகிறார் கழுதியை. அது என்ன நினைக்குதுன்னா, இன்றைக்கி விழுந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நாள் தெரியாமல் தான் விழுந்துச்சு. ஆனால் இப்போது வேணுன்னே தவறி விழுற மாதிரி விழுது. அதே மாதிரி தடாவுடான்னு உப்பு மூட்டையில் எடுத்து கழுது மேலே வைக்கிறாரு. உப்பெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி போயிடுச்சு. என்ன தான் அவசரமாக நம்ம எடுத்து இது பண்ணாலும் தண்ணியில் பட்டாவே உப்பு என்ன ஆயிரும், கரைஞ்சிருமில்லவா. அப்புறம் அந்த கழுதை ஆஹா இதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது நாளும் வேணுனே விழுது. தவறி விழுற மாதிரி ஆக்ட் பண்ணி, மனுஷனோட இந்த கழுதை நல்லா ஆக்ட் பண்ணுதுடா. அப்புறம் இந்த முதலாளிக்கு டவுட் வந்துடுது. ஏன்னா எத்தனை நாள் ஒரு கழுதைக்கே அவ்வளோ அறிவு இருக்கும்போது கழுதை வளர்த்துறவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும். ஸோ அவன் ஓகே இது வேணும் தான் பண்ணிகிட்ருக்குது, இதுக்கு பாடம் போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 4வது நாள் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, பஞ்சு மூட்டையை கழுது மேலே வச்சிட்றான். பாவம் அந்த அப்பாவி கழுதைக்கு நம்ம மேலே வர்றது பஞ்சு மூட்டைன்னு தெரியாமல் எப்பவும் போல் கீழே விழுற மாதிரி நடிக்குது. கீழே விழுந்துருது. பஞ்சு மூட்டை நனைஞ்ச பிறகு என்ன ஆயிடுதுன்னா, வெயிட் அதிகமாகிடுது. அதனால நடக்கவே முடியல. இருந்தாலும் முதலாளி கண்டுக்கல. 3 நாள் வெயின் பண்ணியில் அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம் நினச்சிக்குவோம் நாம் தான் அறிவாளி அப்படின்னு. ஆனால் நம்மளை விட அறிவாளி இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நம்ம முட்டாள்னு சொல்ல வரல. ஸோ யாரையும் ஏமாற்றக்கூடாது. அதான் இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.